வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி எங்களது இயக்கம் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் அணுகுமுறைகளையும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இன்று கூடிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு மனதாக அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இயக்கத்தின் சார்பில் அனைத்து முடிவுகளையும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தங்கு தடையின்றி மேற்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அது தக்க நேரத்தில் அவர் முடிவெடுப்பார். குறிப்பா சுயமரியாதையை இழக்காத மாதிரி எங்களோட கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான முடிவு ஓ பன்னீர்செல்வம் எடுப்பாரு சொல்லிட்டீங்க. சார் சொன்னா நல்லா இருக்கும் கூட்டணி தொடர்ந்து, ஏன்னா முடிவு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, தீர்மானம் கொடுத்துருக்கீங்க. எந்த முடிவுன்றத ஓ பன்னீர்செல்வம் சார் சொன்னா நல்லா இருக்கும். இப்பதாங்க கொடுத்திருக்கிறோம், இப்பதான் சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க. எல்லா வகையான முடிவுகள் இது ஓ பன்னீர்செல்வம் எடுப்பாரு சொல்லிட்டு கூட்டணி குறித்து என்ன முடிவு எடுக்க போறீங்க? உங்களுக்கு இந்த கூட்டணியில சின்னம் பிரச்சனையா இல்ல கூட்டணியே பிரச்சனையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்திய திருநாடு சுபிட்சமாக இருக்கும். அதற்குரிய காரியங்கள் பரிபாலனங்களை இந்த தர்மயுத்தம் தொண்டரின் உரிமை குழு உறுதியாக செய்யும். 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து பல நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் வளர்ச்சியடைந்த பல நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இருங்க முடிச்சுக்கங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பல பெரும்பான்மையான வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடைய பெருமையை உலக நாட்டிற்கு அனைத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடி என்ற பெருமை அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அது நம்ம நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஆக எங்களுடைய முடிவானது மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இது ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கிறோம், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிவு தான் எங்களுடைய முடிவு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயம் துவங்காம இருக்கு. நீங்க பாத்தீங்களா பேச்சுவார்த்தை? நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மோடி அவர்கள் வந்தப்போ பன்னீர்செல்வம் போய் சந்திக்கல. கேளுங்க, அவர் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்தாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் சரி, நான் வரவேற்பதற்கு இருப்பேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றும் நான் அவங்களோட மரியாதையாக இருக்கிறேன், அவர்களும் எங்களோட மரியாதையாக இருக்கிறார். ஆகவே இதில் எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லை. எங்களுடைய நோக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் வந்து சிந்து முடிஞ்ச ஒரு வேலையெல்லாம் தயவு செய்து வேணாம். வேற கேள்வி. சின்னம் இல்லை என்றாலும் சின்னம் கிடைக்கவில்லை என்றால் தாமரையில் நின்று போட்டியிட ஓபிஎஸ் தரப்பு முடிவு செய்து அது பின்னால சொல்லுவாங்க. வேற கேள்வி போகணும். 4ஆம் தேதி மீண்டும் இந்திய பிரதமர் சென்னைக்கு வராங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்பீங்களா? அதெல்லாம் பின்னால சொல்லுவோம். வாங்க அடுத்த கூட்டத்துக்கு போங்க சார். 4ஆம் தேதின்றது இன்னும் 3 நாள் தான் சார். இன்னும் 1ஆம் தேதியே பிறக்கல, அப்புறம் எப்படி 3 நாள் ஆகும்? பிரதமர் மோடி வந்து அம்மா இல்ல, அதாவது மாண்புமிகு அம்மாவுடைய நிர்வாக திறமை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும் அம்மாவுடைய நிர்வாக திறமை. அதை மாண்புமிகு பாரத பிரதமர் பாராட்டியிருக்கிறார். நாங்கள் எந்த வித நீங்கள் சொன்னதை கிளைம் எதுவுமே இல்லை. எங்களுடைய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு. கேஸ் பெண்டிங்கில் இருக்குங்க. தற்காலிக தீர்ப்பாகத்தான் இரட்டை இலை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது.
என்ற நிலையில் இருக்கும்போது அது வந்து தொங்கல் இருக்கு. முடிவு நல்ல முடிவு வரும். நாங்கள் உறுதியாக இரட்டையிலே தான் நிற்போம். உறுதியாக இருக்குன்னு சொன்னேன்ல, நான் பதில் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2 பேரும் சேர்ந்துதான் 2 லட்சத்தை எடுத்தீங்க. ஒரு பக்கம் எப்படி சாய்வா இருக்கும், எப்படி உங்களுக்கு வாய்ப்பு? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க கேட்கறதே வந்து நாங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதிமுகவிலிருந்து இரட்டை சின்னம் கொங்கு பெல்ட்டில் நிற்கிறது. கொங்கு பெல்ட் இருந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கோட்டை. ஆகவே நாங்கள் எங்களை வாபஸ் வாங்க திரு அண்ணாமலை அவர்கள் படித்தார். அதுக்காக வாபஸ் நம்மளுடைய அரசு ரீதியான எதிர்க்கட்சி திமுகவை இன்றைக்கு சொன்ன வாக்குறுதிகள் பெரும்பான்மையான வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற சூழ்நிலை இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது. இவையெல்லாம் மாறுதல்பட்டால் சட்டமன்ற தேர்தலில், ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் வாபஸ் பெற்றோம். தற்காலிகமாக இரட்டையிலையும் கொடுக்கப்பட்டது. என்ன நிலைமை பார்த்தீங்களா? இருங்க முடிச்சுக்கிறேன். என்ன நிலைமை பார்த்தீங்களா? கொங்கு பெல்ட் 1989 அம்மா சேவல் சின்னத்தில் இருக்கும்போது 5 சட்டமன்ற தேர்தலில் வென்ற தொகுதி 66,000 வித்தியாச தோக்குது என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை என்ற முடிவு தான் இந்த தேர்தல். வேற தயவுசெய்து போங்க. அவங்க சொன்னாரு என்ன கிளைம் ஆதரவு கிளைம் பண்றீங்களா? கூட்டணி பத்தி ஏதாவது கிளைம் பண்றீங்க கேட்டார் அவர். இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்காக உள்ளது. அது பெண்டிங். எலெக்ஷன் கமிஷன் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த தேர்தல் அறிவிப்பு வர்ற போகுது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுப்பார்கள், அதற்குள்ள சிவில் கோர்ட்டில் தீர்ப்பு வருவா என்பதை பொறுத்து இருக்கு. இல்ல, ஆமா, ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்தது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரையில் பெரிய, அதாவது சின்னத்தினுடைய உண்மையான வழக்கு ஹைகோர்ட்ல சிவில் செய்து இந்த வழக்கு மட்டுமல்லாம அந்த வழக்கு மட்டுமல்ல, எல்லா வழக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்பும் உச்சநீதிமன்ற கடைசி நம்ம போனோம்ல, அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க சிவில் கோர்ட்ல இந்த முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சிவில் கோர்ட்ல முடிவு நீங்க எல்லா தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அது பைண்டிங் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவர் மனோஜ் உச்ச நீதிமன்றம் அதை வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது. எல்லா தீர்ப்பும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆப்சர்வேஷன்ஸ் சிவில் கோர்ட்டில் நடைபெறுகின்ற அந்த வழக்கில் அதை கட்டுப்படுத்தாது. அதை சுயமாக சிவில் கோர்ட் நடத்த வேண்டும் அதுதான் இறுதியான தீர்ப்புன்னு சொல்லியிருக்கு. அதற்கு உரிய நேரத்தில் கண்டிப்பாக உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணும். கண்டிப்பானே இப்போ நீங்க வந்து கிளைம் பண்றதை பத்தி பேசுறீங்க. எதுக்காக எதை கிளைம் பண்ணணும்னு சொல்லிருங்க அவருக்கு. இரட்டை இலட்சம் இப்போ லெட்டர் பேட்ல வந்து உங்களுக்கு கட்சியோட பேரை பயன்படுத்துறது, சிம்பிளை பயன்படுத்துறது. அதுதாங்க நாங்க சொன்னேன். இதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க சொல்றதே கேளுங்க. இதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புனா டெம்பரரி தற்காலிக தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிக்கிறோம் நாங்க. அந்த தீர்ப்பை நாங்க மதிச்சு நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு இல்லை. சிவில் ஷூட் இருக்கு, பெண்டிங் இருக்கு சென்னையில். அந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்று உச்ச நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கு. நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன். எத்தனை பேர் தான் சொல்லுவது? உங்க தம்பி உங்கள்கிட்ட நான் முதல்ல சொல்லிட்டே மற்ற பிரஸ் மீடியா பண்ணிடுறேன். சொல்லிட்டாரு, தினமும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்வி எந்த பிரச்சனையா? ஐயா நீங்க எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை?
மாத இதழ். நல்ல கேள்வியா, நல்ல கேள்வி. இல்ல இவரு விருப்பமனு வாங்குறது அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்களா? விருப்பமனு உறுதியாக விருப்பமனு வாங்கப்படும். வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஓகேண்ணா. உடம்பு சரியில்லைங்க, நான் சொல்லிட்டேன். தம்பி தம்பி அவருக்கு ஒரு சின்ன கட்டி உடம்பு சரியில்லை, சின்ன கட்டி இருக்கு. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுங்க, படுத்துறாங்கன்னு சொல்லி, அது மாதிரி எங்களை படம் படுத்து தம்பி உங்களை சொல்லிட்டு தான் தம்பி வெளியிடுவாங்க. ஏன் தம்பி அவசரப்படுறோம்? ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. அவ்வளவுதானே. ரொம்ப சந்தோஷம். ஐயா ஓபிஎஸ்